வணக்கம் தமிழக மக்களே, இது உங்கள் தமிழ் தகவல். என்னப்பா இன்னைக்கு சனிக்கிழமை தானே, வங்கிக்கு போய் ஒரு முக்கியமான வேலைய முடிச்சிட்டு வரலாம்னு கிளம்புறீங்களா? ஐயோ நில்லுங்க, இன்னைக்கு நீங்க வங்கிக்கு போனா ஏமாந்து போயிடுவீங்க. ஆமாங்க, இன்னைக்கு தேதியில ஜனவரி 24 ஆரம்பிச்சத தொடர்ந்து 4 நாளைக்கு வங்கிகள் திறக்கவே மாட்டாங்க. அது ஏன்? செவ்வாய்க்கிழமை ஏன் அடைக்கிறாங்க? நம்ம பண தேவைக்கு என்ன பண்றதுன்னு விலாவாரியா பார்ப்போம் வாங்க. ஏன் தொடர்ந்து 4 நாள் விடுமுறை? நம்ம நாட்காட்டிய கால்ண்டர் எடுத்து பார்த்தா தலை சுத்துதுங்க. வரிசையா 4 நாள் வங்கிகள் இயங்காது. இன்று ஜனவரி 24 சனிக்கிழமை, மாசத்துல வர்ற 4வது சனிக்கிழமை. அதனால இன்னைக்கு வங்கிகளுக்கு விடுமுறை. நாளை ஜனவரி 25 ஞாயிற்றுக்கிழமை. வழக்கம் போல ஞாயிற்றுக்கிழமைங்கிறதால நாளையும் விடுமுறை. நாளை மறுநாள் ஜனவரி 26 திங்கட்கிழமை. நம்ம நாட்டின் 77வது குடியரசு தினம். அரசாங்க விடுமுறை. அதனால அன்னிக்கும் வங்கி திறக்காது. செவ்வாய்க்கிழமை ஜனவரி 27. அட அன்னிக்கு என்னப்பா விசேஷம்னு கேட்டீங்கன்னா, அன்னிக்குதான் வங்கி ஊழியர்கள் எல்லாரும் சேர்ந்து வேலை நிறுத்த போராட்டம் பண்றாங்க. எதுக்காக இந்த போராட்டம்? மத்திய அரசாங்க அலுவலகங்கள் எல்ஐசி மாதிரியான இடங்கள்ல வாரத்துக்கு 5 நாள் தான் வேலை பாக்குறாங்க. சனி ஞாயிறு 2 நாளும் விடுமுறை. அதே மாதிரி எங்களுக்கும் வாரத்துக்கு 5 நாள் வேலை முறையை கொண்டு வாங்க. அதுக்காக வேணும்னா நாங்க மத்த நாட்கள்ல 40 நிமிஷம் கூடுதலா வேலை பார்க்கிறோம் அப்படின்னு வங்கி ஊழியர்கள் கேக்குறாங்க. இந்த கோரிக்கையை வலியுறுத்தி தான் செவ்வாய்க்கிழமை கடையடைப்பு போராட்டம் நடக்குது. மக்களே, நீங்க என்ன செய்யணும்? காசோல செக். உங்ககிட்ட யாராச்சும் காசோல கொடுத்திருந்தா அதை மாத்த இந்த 4 நாளும் வங்கிக்கு போகாதீங்க. கவுண்டர் எதுவும் திறந்திருக்காது. பணம் எடுக்க வங்கி கிளைகள் மூடியிருந்தாலும் தானியங்கி பண இயந்திரங்கள் ஏடிஎம் வழக்கம் போல வேலை செய்யும். அங்க போய் பணம் எடுத்துக்கலாம். அலைபேசி வழி பரிமாற்றம். உங்க அலைபேசியில இருக்கிற செயலி மூலமா யூபிஐ நெட் பேங்கிங் நீங்க யாருக்கு வேணும்னாலும் பணம் அனுப்பலாம். எந்த தடையும் இல்லை. மொத்தத்துல வங்கிக்கு நேர்ல போய் செய்ய வேண்டிய வேலைகளை மட்டும் புதன்கிழமைக்கு தள்ளி வச்சுக்கோங்க. அவசரப்பட்டு போய் அலையாதீங்க. என்ன மக்களே, இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததா? வங்கி விடுமுறைகள், வேலை நிறுத்த அறிவிப்புகள் மற்றும் மத்திய மாநில அரசுகளின் முக்கியமான தகவல்களை தாய்மொழியாம் தமிழ்ல உடனுக்குடன் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம தமிழ் தகவல் அலைவரிசைக்கு சந்தாதாரர் ஆகுங்கள். சப்ஸ்கிரைப். அப்படியே வங்கி ஊழியர்கள் கேட்கிற மாதிரி வாரத்துக்கு 5 நாள் வேலை திட்டம் சரின்னு படுதா? உங்க கருத்தை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.